ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னா, கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் ஆயில் ஊற்றிருங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்ன போடணுன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருணக்கிழங்குக்கு சின்ன வெங்காயம் போடணும். இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம். இதுக்கு நீங்கள் கடலெண்ணெயே ஊற்றுங்க, நல்லெண்ணெய் வேண்டாம். ஏன்னா நம்ம நான்வெஜ் போடுறோம் இல்லையா, நல்லா இருக்காது நல்லெண்ணெய் ஊற்றுனா. கருவாடு போடுறதுனால நீங்கள் கடலெண்ணெயே ஊற்றிடுங்க. இதுவும் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 1.5 தக்காளி போடுங்க போதும். தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் இந்த மாதிரி அதை மசிச்சு விட்டுருங்க, சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. இப்போது நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் கலந்த தூள் நான் போடுறேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதா இருந்தால் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நான் கருணக்கிழங்கை வாங்கி அவிச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு அவிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ கருணக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி ஊற்றணும். ஏன்னா புளி லாஸ்ட்டில் ஊற்றுனீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, களியாக ஆயிரும். அதனால் நீங்கள் புளியை ஊற்றிடுங்க. புளியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரைஞ்சி போயிடும், கருணக்கிழங்கு அப்படியே கரைஞ்சி போயிடும், கொஞ்சம் பீசஸாக இருக்காது. அதனால் புளியை ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் புளி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. உப்பு போட்டுறணும். தேவையான அளவு எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போடுங்க. கருவாடு போடுறோம், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், அதிகமாகிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சும்மா ஒரு 4 கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு குழம்பு இப்போ சேர்த்துடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு ஊரே நல்லா இருக்கும்னு சொல்லும், அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள் அது நிறமே மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கருணக்கிழங்கு கூட கருவாட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிள் மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.